ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவெந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், ஜோதிட சான்றோர்களுக்கும், மூத்தோர்களுக்கும், ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் சார்ந்த தகவல்களை தொடர் பதிவுகளாக கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ராசி காரகத்துவங்கள், கிரக காரகத்துவங்கள், நட்சத்திர காரகத்துவங்கள் மற்றும் ஜோதிட முத்துக்கள் மற்றும் 7ஆம் இடத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் நின்ற கிரகங்கள் தரும் பலன்கள் சார்ந்த தகவல்கள், இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில் என்ற பகுதியில் மொத்தம் 12 காணொலி, 12 லக்கணங்களுக்கும் 7ஆம் இடத்தில் நின்ற கிரகங்கள் தரும் பலன்கள் சார்ந்த தகவலை அறிவுறுத்தி அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அந்த வகையில் தியாகராஜசேகரன் என்று 1928 வந்த நூல்களில் சொல்லப்பட்ட தகவல்கள், நிறைய தகவல்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து போயிருக்கிறது. அதில் உள்ள தகவல்களை எந்த தகவல்கள் நடைமுறையில் ஒத்து போயிருக்கிறது என்பதை அடையாளம் பார்த்து அந்த தகவல்களை மட்டும் தற்போது உங்களுக்கு பதிவுகளாக கொடுத்து வருகிறேன். அந்த வகையில் இது ஜோதிட துளிகள் என்ற வரிசையில் இது 3வது தகவல் அல்லது 3வது காணொளி என்று பாருங்கள். நீச்சஸ்தானத்தில் சுபக்கிரகங்கள் நின்று சந்திரனை பார்க்கல் மரத்தின் கீழ் ஜெனித்த பிள்ளை என்று அறியவும், பாவக்கரங்களே நீச்சம் பெற்ற சந்திரனை பார்த்தால் நீசர் வீட்டில் ஜெனித்த பிள்ளை என்று அறியவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் என்பவர்களே, ஒரு குழந்தை பிறக்கும் இடம், பிறந்த இடம் போன்றவைகளை அந்த காலத்திலேயே கணித்து தெளிவாக அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். சந்திரனும் சுபக்கிரகங்களும் ஒரு ராசியில் இருக்க அல்லது ஒன்றை ஒன்று பார்க்க பிறந்த மனிதர் இல்லாத வீட்டில் ஜெனித்தது என்று அறியவும், சந்திரனுக்கு 8ஆம் இடத்தில் சனி நிற்க, சனிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் நிற்க பிறந்த குழந்தையின் பெற்றோருக்கு அரிட்டம் என்று சொல்லப்படலாம். சனிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் நிற்க பிறந்த குழந்தை ஈனமாம். லக்னாதிபதி பாவரோடு கூடி 6, 8, 12ஆம் இடங்களில் நிற்க பிறந்த குழந்தை ரோகவானாய் இருப்பான் என்று அறியலாம். ஜென்ம லக்னாதிபதி பலமில்லாதவனாக இருந்தாலும் நோய் உடையவன் என்று அறியலாம். லக்னத்தில் ஆனாலும் 3ஆம் இடத்தில் ஆனாலும் 1 குடையவனும் 2 குடையவனும் செவ்வாயும் கூடியிருந்தால் காது அருந்து போகும் என்று சொல்லியிருக்கிறது, அல்லது செவியில் ரோகம் உண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதன் வீட்டில் சனி நிற்க நபுஞ்சகனாக பிறப்பான் என்று அறியலாம். லக்னம் புதன் வீடாக புதன் 6ஆம் இடத்தில் நிற்க, 6ஆம் இடத்ததிபன் லக்னத்தில் நிற்க அழியாவான். சந்திரன் ஜன்மாதிபதியோடும் புதன் சனியோடும் கூடினாலும் ரூபத்தில் குள்ளனாகவும் இருப்பார்கள். மேசம் விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்க, சனி லக்னத்தில் நிற்க, 3ஆம் இடத்தில் சுக்கிரன் நிற்க உடல் சிறுத்து குள்ளனாக இருப்பான். அங்காரக லக்னத்திலும் சனி திரேகானத்திலும் நிற்கில் இந்த மாதிரி சூழ்நிலை தசாபுத்தி அடைபடும் பொழுது அவன் சிறைப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லக்னம் 7, 8 விரயத்தில் சந்திரன் பாவருடனே கூடி சுபக்கிரகங்கள் பார்வை இல்லாமல் இருக்கில் கேந்திரத்தில் சுபர்கள் இல்லாதிருக்க பிறந்த குழந்தை குருடாகும். விரயம் 6, 8க்குரியவர்கள் பாவர்களாகி எங்கிருந்த போதிலும் பிறந்த தூர்பலனை உடையதாம். ஜென்மாதிபதி பாவியாகி 6, 8, 12இல் நிற்கி நன்மை உண்டாகும் என்று சொல்லுவார்கள். லக்னத்தில் பாவக்கிரகங்களும் ஜென்மாதிபதி பலமாய் போக கேந்திர கோணத்தில் பாவர்கள் வந்துற்றால் கோபியாவான். ஜென்மத்தோ நின்ற வீட்டோன் 6, 8, 12 இருந்திடில் துர்பலன். ஜென்மாதிபதி கன்மாதிபதி 8ஆம் இடத்தோன் சனி இந்த 4 திசை நடக்கும் பொழுதும் துர்பலன் நடக்கும். சனி சஞ்சாரத்தில் அரிட்டம் என்று வரும் என்று சொல்லுவார்கள். சனியனுடைய சஞ்சார காலத்தில் இதுக்கான ஆபத்து வரும் என்று அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். லக்னத்தில் சனி பாம்புகளும் அங்காரகன் 4லும் சூரியன் 7லும் வருங்காலத்தில் குழந்தைக்கு அரிட்டம் என்றும், சந்திரனுக்கு 2 பக்கத்தில் பாவக்கிரகங்கள் நிற்கில் குழந்தையினுடைய தாயாருக்கும் அரிட்டம் என்றும், சுபராசி லக்னமாகி 3ஆம் இடத்தில் தீயோனும் 12ஆம் இடத்தில் சுபக்கிரகங்களும் நிற்கில்
தீது உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் இடத்தில் சூரியன் நிற்க, அதற்கு 7ஆம் இடத்தில் சனி நிற்க அந்த குழந்தைக்கு அர்ப்பாயலாம். லக்ன அதிபதி பாவனாகி 6, 8, 12 நிற்க நன்மையும் சௌக்கியமும் உண்டாகும். லக்னாதிபதி சுபக்கிரகமாகி 5, 1 நிற்க சிறிய நன்மை உண்டாகும். சரீரக்காரனாகிய சூரியன் 6, 8, 12 சனி வீட்டில் நிற்க உருவு குறைந்து சரீரத்தை ஓணப்படுத்துவான். 9, 11, 2 கூடினாலும் அல்லது சிங்கத்தில் கூடினாலும் மேசத்தில் கூடினாலும் தேச சௌந்தரியவனாகான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேசம், ரிஷபம், கடகம் இம்மூன்று ராசியிலும் லக்னமாகி அதில் ராகு இருந்தால் உத்தமம் என்று அறியலாம். லக்னாதிபதி 2ஆம் இடம் 10ஆம் இடத்ததிபன் அல்லது 1, 2க்குரியவர் 10ஆம் இடத்தில் நிற்க அல்லது லாபாதிபதி 10ஆம் இடம் 2ஆம் இடத்தில் நிற்க 20க்கு மேல் சுகம் என்று கூறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, அந்த காலத்திலேயே ஒரு கிரகங்கள் சூரியன், சந்திரன், சனி, செவ்வாய், ராகு, கேது இவர்கள் சூரியனும் ராகுவும், சூரியனும் சனியும், சந்திரனும் ராகுவும், சந்திரனும் சனியும், சுக்கிரனும் சூரியனும், சுக்கிரனும் குருவும் இப்படி ஒன்றுக்கொன்று பகை கிரகங்கள் ஒன்று சேரும் பொழுது அவர்கள் 6, 8, 12க்குரியவர்களுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது பலமான சங்கடத்தையும் பாதிப்பையும் தந்துவிடுகிறார்கள் என்பதை நிறைய முறை தகவல்களில் சொல்லியிருக்கிறோம். அந்த தகவலை இந்த தியாகராஜசேகர என்ற நூலும் வலியுறுத்தி காட்டுகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. பொதுவாகவே ஒரு லக்னத்துக்கு உரிய கிரகம் அந்த லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துக்கு சொந்தமானாலும் அந்த லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துக்கு சொந்தமானாலும் அவர்களுக்கு இயற்கையிலேயே உடலில் ஒரு குறை இருக்கும். அந்த குறை இயல்பு வாழ்க்கையை தொந்தரவு செய்யாத வரையில் அந்த குறையை யாரும் கண்டுகொள்வதில்லை. இயல்பு வாழ்க்கை தொந்தரவு செய்யக்கூடிய நிலை வரும் பொழுது மட்டும்தான் அதை கவனிக்கிறார்கள். பொதுவாகவே சிம்ம லக்கணத்துக்காரர்கள் யாராக இருந்தாலும் லக்கணத்துக்கு 6ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இடுப்பில் தொந்தரவு வருகிறது அல்லது கூன்முதுகு விழுந்திருப்பதை ஒரு ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். பொதுவாகவே எந்த ஒரு ஸ்தானமாக இருந்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு 6, 8, 12க்குரியவர்கள் பலம் பெறும் பொழுது அந்த ஸ்தான அதிபதி பாதிப்பை சந்திக்கிறார்கள். ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு லக்கினத்துக்கு 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் என்று பார்க்கும் பொழுது அவன் 3இல் இருக்கும் பொழுது அவருடைய உடல்நலத்தில் பலமான பாதிப்பும் சங்கடமும் ஏற்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மார்பு பகுதி, நெஞ்சு பகுதி மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட தகுதி எல்லாமே சற்று ஏற்ற இறக்கத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். இப்படி நிறைய தகவல்களை ஒவ்வொரு சின்ன சின்ன காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். கூடுமான வரையில் இந்த காணொலிகளை பகிருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதே சமயத்தில் நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் ஏதாவது ஒரு தகவலை சார்ந்தே இருக்கும். அதில் என்னுடைய பெரிய தன்னை பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடிய தகவல்களோ அல்லது என்னை பெரிதாக எடுத்துக்காட்டக்கூடிய தகவல்களோ நிச்சயமாக எதுவுமே இருக்காது. அதே சமயத்தில் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் நூல்களில் படித்த பிறகு அது வாடிக்கையாளர்களிடம் வெளிப்படுத்தி அது சரியென்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட தகவல்களை அதிகமாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அது நான் தான் கண்டுபிடித்தேன் என்றோ அல்லது எனக்கென்று ஒரு தனி ஸ்டைல் இருக்கிறது என்றோ நான் எப்போதும் நினைத்ததில்லை. எங்கேயோ படித்தோம், எப்படியோ படித்தோம், அதை நம்மிடம் வருபவர்களிடம் வெளிப்படுத்துகிறோம். அது இயல்பு வாழ்க்கைக்கு பொருந்தி போகும் சூழ்நிலையில் அந்த கருத்துக்களை கனமாக மனதில் பதிய வைத்திருக்கிறோம். அந்த பதிய வைத்திருக்கக்கூடிய தகவலை உங்களுக்காக தந்திருக்கிறோம். அவ்வளவுதான். ஜோதிடம் வளர்ப்பது என்பது சாத்தியமில்லை. ஆனால் ஜோதிடத்தை குறை கூறாமல் அல்லது ஜோதிடத்தை குறை கூறுபவர்களை பற்றி சிந்திக்காமல் கிரகங்களை உற்று கவனியுங்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு தனி ஒரு மரியாதையும் செல்வாக்கும் கௌரவத்தும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறது என்பது கூறி மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இயமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாவே.